தெலுங்கு படம் நடிக்கிறேன், மலையாளம், ஹிந்தி எல்லா இடத்துலையும் போயிட்டு வரேன். ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு வரையில அப்பதான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்னன்னு தெரியுது. அதிகபட்சம் போனா அந்த ஊர்ல இருக்கிற கேபிட்டல் மட்டும் ஓஹோன்னு இருக்கும், பிரமாதமா இருக்கும். ஆனா உள்ள போனோம்னா அந்த அவங்களுடைய தலைநகரத்திலிருந்து வேறு நகரங்களுக்கு போகும்போது காரில் போகும்போது பார்த்தோம்னா தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படிங்கிறது புரியும். அதற்கு சிறந்த உதாரணமே தமிழ்நாட்டை பார்த்து இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன, இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு ஏன் வேலை தேடி வர்றாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம். தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து விட்டது, அவருடைய வாழ்க்கை தரம் குறைவாக இருக்கிறது. நம்ம ஆளுக்கு படிச்சு எங்கேயோ போயிட்டாங்க. இந்த 70 ஆண்டு காலம் 1967க்கு அப்புறம் திராவிட கருத்தியலோடு கூடிய ஆட்சியில் தமிழ்நாடு மிகப்பெரிய சிறப்பான இடத்தை எழுதி விட்டது. அதனால்தான் அங்கிருந்து தொழிலாளர்கள் இங்க வர்றாங்க. நான் ஏற்கனவே திராவிட இயக்க தமிழர் பேரவையில் தோழர் சுபவி அவர்கள் நடத்தின நிகழ்ச்சியில பேசினேன். அவங்களுக்கு வட மாநிலத்திலிருந்து வர்ற அந்த தொழிலாளர்களுக்கு திராவிட கருத்தியலை போதிக்க வேண்டும். ஏன்னா ஏன் நம்ம தமிழ்நாடு இப்படி இருக்குன்னா அவனுக்கு புரியாது. ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்கணும். தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனைகளாலும், பேரறிஞர் அண்ணாவினுடைய சிந்தனைகளாலும், ஐயா கலைஞர் அவர்களுடைய சிந்தனைகளாலும், செயல் திட்டங்களாலும் தான் தமிழ்நாடு இப்படி இருக்குது. போய் உங்க ஊர்ல சொல்லணும். நம்ம சொல்றோம்ல, சிங்கப்பூர் போயிட்டு வந்தா சொல்றோம்ல, நம்ம ஊர் எப்பங்க இப்படி மாறுறது அப்படின்ட்டு. இப்ப அந்த மாதிரி இவங்க அந்த ஊருக்கு போனா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, எப்பங்க நம்ம பீகார் தமிழ்நாடு மாதிரி ஆகிறது, எப்பங்க நம்ம யூபியோ எம்பி தமிழ்நாடு மாதிரி ஆகுறதுன்னு அங்க போய் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் ஆச்சு அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்படி முதல்வர் கையில் கலைஞர் விருது வழங்க பெற்றது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். எல்லா மேடைகளும் நான் கலைஞருடைய சினிமா வசனத்தை தான் பேசி காட்டுவேன். பராசக்தி வசனம். நான் நடிகர் தலைவருடைய வசனத்தை பேசி காட்டினா அவரை சந்திக்க கோபாலபுரம் வீட்டுக்கு போனப்ப, நீ என்ன எப்ப பார்த்தாலும் சத்யராஜ் நீங்க சிவாஜி வசனத்தையே பேசிட்டு இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் எம்ஜிஆர் எழுதின வசனத்தை பேசுங்க அப்படிம்பாரு. நாம் படத்துல நான் எழுதியிருப்பேன், அதை பேசுங்க. ஒரு காட்சியில எதிர்பாராத விதமா வீரப்பா உள்ள வந்துருவாரு. அதை பார்த்தோன்னே எம்ஜிஆர் ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுப்பாரு. உடனே வீரப்பா கேட்பாரு எம்ஜிஆர்கிட்ட, என்ன முகத்திலே ஆச்சரியக்குறி அப்படின்ட்டு. அதுக்கு எம்ஜிஆர் பதில் சொல்லுவாரு, ஆம் ஆச்சரியக்குறிதான், அதையே சற்று வளைத்தால் கேள்விக்குறியாக மாறிவிடும், கேள்விக்குறியும் அறிவாலும் ஒரே போல் தான் இருக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் அப்படின்னு ஒரு வசனம். ஏன்னா பொருளாதார ரீதியா மார்க்சிய சிந்தனையில ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதனால்தான் அவருடைய புதல்வருக்கு ஸ்டாலின் பேர் வச்சிருக்காரு.